ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் ஓஎம்ஆரில் இருந்து இங்கே சந்தோஷ்புரம் கிரவுண்ட் வரைக்கும் ரேப்பிடோ புக் பண்ணேன். ஆட்டோவில் தான். பட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருக்கார். ஸோ அவர் ரேப்பிடோட ஆப்பில் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். பட் அவர் கரெக்டாக மீட்டரும் ஆன் பண்ணார். அவரோட ப்ராப்பரான அந்த கவர்மெண்ட் ரேட் மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அவர் ரேப்பிடோவில் வர ரேட் வேணால் நீங்கள் மீட்டரில் வர ரேட்டே கொடுங்க அப்படின்னாரு. ஸோ பார்த்தோம், கரெக்டாக ரேப்பிடோவில் 200 சம்திங் காமிச்சது. அவரோட மீட்டர் 136 கரெக்டாக காமிச்சதுக்கு. அவர் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காரு. ரீசன் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் தேவையில்லாமல் சார்ஜஸ் நிறையா போடுறாங்க, ப்ளஸ் பெனிஃபிட் யாருக்குமே இல்லாமல் போகுது. அதுவும் இல்லாமல் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு ரொம்ப அதுக்கு லாஸாகவும் இருக்குன்றதுனால அவர் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. அவர் அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூ பண்ணுற மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இது ஒருத்தர் பண்ணால் இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. இதில் மக்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ மீட்டர் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஐ திங்க் எல்லாருக்குமே ஃபேர் ப்ரைஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் ஹிம். உங்கள் பேர் என்ன? என் பேர் கோசல் ராமன். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக மீட்ரு ஏற்றுனால நாங்கள் மீட்ரு போடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் கார்பரேட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது மீட்ரு போட்டு தான் உள்ளே வண்டி கொண்டு வரும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துச்சு. ஆனால் ஃபியூச்சரில் நாளடைவில் அவங்க ஆப் பேசிக்காக மீட்ரு கொடுக்கும்போது அவங்களோட வெறும் அதாவது ஒரு 150 ரூபாய் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்க 200 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த 50 ரூபாயை நாங்கள் உங்கள்கிட்ட வாங்காமல் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த மீட்டரே பயன்படுத்த முடியாமல் ஆச்சு. இப்போ அது மாறி இருக்கு. எங்களுக்கு எவ்வளோ ஓட்டினாலும் உங்களுக்கு இவ்வளோ தான் கட்டணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் மறுபடியும் ரீசெண்டாக நான் மீட்ரு போட்டு ஓட்டி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லா டிரைவரும் ஒன்று சேர்ந்து பண்ணணுங்காக என்னோட வண்டியில் ஸ்டிக்கர் அடித்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த மீட்டரில் அதாவது 10 வருஷமாக ரேட்டு மாற்றாமல் இருக்காங்க. அது கவர்மெண்ட் இந்த மீட்டரை ரெகுலேட் பண்ணி எல்லா டிரைவருக்குமே மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள மீட்டராக பயன்படுத்தணும்னு இந்த விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்கேன். எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுமக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களோட வாழ்வாதாரமும் மேம்படும், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி. ஓகே ப்ரோ.